நீங்க ரொம்ப ஹெல்த்தியா பாத்து பாத்து சாப்பிடுறீங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதும் ஏன் ஒரு மாதிரி மந்தமா, உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க வயிறு ஏன் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி கனமா, ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கு? இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான், இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து காய்கறி, புரோட்டீன் ஒரு சூப்பரான ஹெல்தியான சாப்பாட்ட சாப்பிடுறீங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதும் வயிறு ஒரு மாரி உப்புசமா இருக்கு, ஒரு மாரி கலவரமா இருக்கு. என்னடா இது நல்லது தானே சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு குழப்பமும் எரிச்சலும் வரும். இதுதான் இங்க பிரச்சனை. ஒருவேளை இதுக்கான காரணம் உங்க தட்டுல இல்ல, உங்க கையில இருக்கிற ஒரு விஷயமா இருந்தா? ஆமாங்க, நாம பேச போறது நம்ம போன்ஸ், டேப்லெட்ஸ், டிவி, இந்த ஸ்கிரீன்களை பத்தி தான். இதுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இதத்தான் நாம ஸ்கிரீன் ஈட்டிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது சாப்பிடும்போது போன்ல வீடியோ பார்க்கறது, இல்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிடுறது. இந்த பழக்கம் நாம நினைக்கிறத விட நம்ம உடம்புல ரொம்பவே ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. சரி, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. உங்க செரிமான மண்டலத்தை ஒரு கார் இன்ஜினோட ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு உதாரணம் போதும் உங்களுக்கே எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும். இப்போ உங்க உடம்ப ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்ண உடனே 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுவீங்களா? மாட்டோம்ல. முதல்ல என்ஜின்க்கு ஒரு நல்ல வார்ம் அப் கொடுப்போம். அது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு அந்த வார்ம் அப் எது தெரியுமா? நாம சாப்பிட போற சாப்பாட்டோட வாசனையும் தோற்றமும் தான். யோசிச்சு பாருங்க. சூடான சாம்பாரோட வாசனை, ஆவி பறக்கிற இட்லிய பாக்கும்போது நம்ம மூளை உடனே வயித்துக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஹே, சாப்பாடு வருது, ரெடியாரு அப்படின்னு சொல்லி செரிமானத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ண சொல்லுது. ஆனா நீங்க போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது என்ன நடக்குது? இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்ம் அப் ஸ்டெப்ப நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. உங்க கவனம் முழுக்க ஸ்கிரீன்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சாப்பாடு நேரா போய் தயாராகவே இல்லாத ஒரு வயித்துல விழுது. இது ஒரு கோல்ட் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உடனே ஒரு பெரிய பாரத் அது மேல ஏத்துற மாதிரி தான். என்ஜின் என்ன ஆகும்? திணறும் இல்லையா? அந்த என்ஜின் திணறல், அதுதான் நம்ம வயித்துல நடக்கிற அந்த டிராஃபிக் ஜாம். இதனால தான் நம்மில் பல பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அஜீரணம், வயிறு உப்புசம், கேஸ், வலின்னு பல பிரச்சனைகள் வருது. சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகாம வயித்துலயே தங்கி புளிக்க ஆரம்பிக்குது. ஓகே, இந்த கார் என்ஜின் உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நம்ம மூளைக்கும் குடலுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருமே செரிமானம் வயித்துல தான் தொடங்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. செரிமானம் நம்ம மூளையில தான் தொடங்குது. ஆமாங்க, நம்ம சாப்பாட்ட பாக்குறது, வாசனை பிடிக்கிறது மூலமா சாப்பாடு வயித்துக்குள்ள போறதுக்கு ரொம்ப முன்னாடியே செரிமான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுது. விஞ்ஞானிகள் இத செஃபாலிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பியல் செயல்பாடு. நம்மளோட ஸ்கிரீன்கள் இந்த செஃபாலிக் ஃபேஸை தான் நேரா அட்டாக் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சாப்பாட்ட பத்தி நினைச்சாலே போதும், உங்க வயிறு செரிமானத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்க மொத்த செரிமான சக்தியில கிட்டத்தட்ட 30-40% இந்த முதல் கட்டத்துல, அதாவது செபாலிக் ஃபேஸ்ல தான் தூண்டப்படுது. யோசிச்சு பாருங்க. நீங்க போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட ஒரே ஒரு பழக்கத்தால உங்க செரிமானத்தோட கிட்டத்தட்ட பாதி பலத்தை நீங்க இழந்துடுறீங்க. இதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கிற சென்சரி கேட்டிங்கிற ஒரு மெக்கானிசம் தான். அதாவது நம்ம மூளைக்கு எது அதிகமா டோபமைன், அதாவது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். இப்போ நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை விட ஒரு ஃபன்னியான இன்ஸ்டாகிராம் ரீல் உங்க மூளைக்கு அதிக டோபமைனை கொடுக்கும். அதனால மூளை என்ன பண்ணும்? சாப்பாட்டை கண்டுக்காம அந்த வீடியோக்கு ஃபுல் ஃபோக்கஸையும் கொடுத்துரும். இந்த 4 ஸ்டெப்ஸை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஸ்டெப் 1, மூளை சாப்பாட்டை பாக்குது, வாசனை பிடிக்குது. ஸ்டெப் 2, வேகஸ் நரம்பு மூலமா வயித்துக்கு ரெடி ஆயிருன்னு சிக்னல் அனுப்புது. ஆனா ஸ்டெப் 3ல தான் பிரச்சனையே. நம்ம ஸ்கிரீன் இந்த சிக்னலை நடுவுல புகுந்து தடுத்துடுது. விளைவு ஸ்டெப் 4, சாப்பாடு எந்தவித தயாரிப்பும் இல்லாத ஒரு கோல்டு ஸ்டொமக்குள்ள போய் விழுது. அப்போ நம்ம முன்னாடி இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு. 2 விதமான பழக்கங்கள், அதுக்கு 2 விதமான விளைவுகள். இதுல நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்கன்றத உங்க கையில தான் இருக்கு. இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் ஸ்கிரீன் ஈட்டிங் பழக்கம். இதுல நம்ம மூளை டோபமைன்காக டிஜிட்டல் விஷயங்கள்ல மூழ்கிடுது.
நம்ம வேகஸ் நரம்பு ஆஃப் மோட்ல இருக்கு, வயிறு தயாராகவே இல்ல. இதோட நீண்ட கால விளைவு ஐபிஎஸ், வயிறு உப்புசம், உடல் பருமன்னு பல பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதாவது கவனமான உணவு பழக்கம். இதுல நம்ம கவனம் சாப்பாட்டோட வாசனை, தோற்றத்துல இருக்கு. வேகஸ் நரம்பு ஆக்டிவா இருக்கு, வயிறு ரெட்டியா இருக்கு. இதனால சத்துக்கள் உடம்புல சரியா சேருது, ஆரோக்கியமும் மேம்படுது. அதனால அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது 1 நிமிஷம் யோசிச்சு இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நான் அடுத்து பண்ண போற ஒரு ஸ்க்ரோல், நான் சாப்பிட போற இந்த சாப்பாட்டை விடவும் என்னோட ஆரோக்கியத்தை விடவும் உண்மையிலே மதிப்பு வாய்ந்ததா? பதில் உங்க கையில தான் இருக்கு.